பேரிச்சம்பழம் லட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். பேரிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாததான் நான் எடுத்து வச்சிருக்கேன். கொட்டையோடு இருக்கிறதா இருந்தாலும் நம்ம ஈஸியாக அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். கோகனட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன், ட்ரை கோகனட் பவுடர். இது வந்து 1 கப் அளவுக்கு. பேரிச்சம்பழமும் நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி வந்து ஒரு 4 முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப்பு பேரிச்சம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அது வந்து தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றாம சும்மா போட்டு எடுக்கணும். மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு தான் அது அரையும், ரொம்ப அரையாது. ஸோ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறோம்னா லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இப்போ நெய்யில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்துட்டு இருக்கும் போதே அந்த ஓரமா வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணா போதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேரிச்சம்பழம் சேர்த்துடலாம். பேரிச்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த நெய்ல. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இதை கலரும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஈஸி ஆயிடும். நீங்க இந்த மாதிரி பேன்ல எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நெய் விட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக அந்த பால்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு நெய் வந்து அதுலேயே நிறைய இருக்கிறதுனால தனியாக நெய் ஊற்றி அதை வந்து பிசையணும்னு அவசியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்டெல்லாம் நான் பிடிச்சி வச்சுட்டேன். இது வந்து நம்ம 2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்தோம். எனக்கு வந்து இந்த சைஸ்ல ஒரு 12 லட்டு வந்தது. இந்த ட்ரை கோகனட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். நம்ம ஃப்ரெஷ் கோகனட்டை விட இந்த மாதிரி ட்ரை கோகனட் சேர்க்கும் போது அது வந்து ஒரு 2-3 நாள் அளவுக்கும் அது நல்லா இருக்கும், நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா. அதனால தான் இந்த மாதிரி அந்த லட்டு எல்லாம் வந்து நல்லா ட்ரை கோகனட்ல போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சென்னை ஸ்டைல் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.